இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான 3D வீடியோவை ஜஸ்ட் ஒரே ஒரு இமேஜை வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு எடிட் பண்ண நமக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னா இந்த வீடியோவில் நான் ஒரு இடத்துல வீடியோட நடுவில் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பேன். அதாவது ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி தான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி அதை நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு அந்த ப்ரீசெட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த ப்ரீசெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி டச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் டச் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல பாஸ்வேர்டு கேட்குதா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பாஸ்வேர்டை போடணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் போட்டு மீத இருக்க எல்லாத்தையும் நீங்கள் ஸ்மால் லெட்டரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் கீழே இருக்க அந்த சப்மிட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் லோட் ஆகி 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லும். நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டுமே போதும். ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து நமக்கு ஆப்போட அந்த நேம் வந்து காட்டிடுச்சா. இப்போ இந்த ஆப்பை டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆப்புக்குள்ளே வந்து நமக்கு இன்புட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட்டு உங்களுக்கு பாஸ்வேர்டு தெளிவாக தெரிகிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். அதில் நீ போய் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாஸ்வேர்டை மட்டும் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணால் தான் எந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன்ற நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்துருச்சா, இதை இந்த இன்புட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போங்க. போயிட்டு இந்த இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு அடுத்த ப்ராப்ளம் என்ன வரும்னா, இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு, இந்த ஃபாண்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையுமே எப்படி டவுன்லோட் பண்ண நான் லைவாகவே பண்ணி காட்டுறேன். இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபாண்டுன்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதுமே இப்போ மேலே பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக ஒரே கிளிக்கில் அந்த ஃபாண்டை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபாண்டை எப்படி ஈஸியாக நம்ம ஆப்புக்குள்ளே கொண்டுட்டு வரது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நாம் எடிட் பண்ணுற அந்த ஆப் இருக்குது பதிலாக அந்த ப்ரீசெட்டோட சேர்த்து, ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை மூவ் பண்ணிட்டு வாங்க. இந்த ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அடுத்து ரெண்டாவது பிட் மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் வருதா, இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த உலகம்ன்ற டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போங்க. போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் இந்த மாதிரி தான் அடுத்த பேஜ் வந்து நமக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 3 டாட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இல்லை கீழே பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபாண்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து டவுன்லோடு தான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த டவுன்லோடுற ஃபோல்டரில் இந்த 3 டாட்டை டச் பண்ணி போயிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் இருக்கா, அந்த ஃபாண்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க செலக்ட் கரெக்டாக பார்த்துங்க. இந்த மேலே செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க செலக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட் வந்து இந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆட் ஆகிடுச்சா. இப்போ அந்த ஃபாண்ட் மேலே டச் பண்ணாலே போதும், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான இந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களோட அந்த இதில் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபாண்ட் ஃபஸ்ட்டு இதில் எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சா. இப்போ இந்த மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக வந்து நமக்கு ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா அப்படியே மீத இருக்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி மீத இருக்க எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு இதில் நம்ம அந்த ஃபாண்டை சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி அடுத்து இருக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணி அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. நீங்கள் ஒரு இதில் சேஞ்ச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மீத இருக்க எல்லாத்துலேயுமே சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா இந்த ஃபாண்டு தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் அந்த ஃபாண்டை மட்டும் உங்களோட ஆப்பில் இன்புட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடும். இப்போ நமக்கு இந்த சேஞ்ச் ஆகாத இடத்துல மட்டும் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி அந்த எடிட் டெக்ஸ்ட் அந்த மேலே இருக்க ஃபாண்டில் போய் ஜஸ்ட் அந்த ஃபாண்டு மேலே டச் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டில் இந்த சும்மா அந்த ஸ்பேஸ் பட்டன் அமுக்குனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்டு வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து ஆட் ஆகலைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுறீங்க, அந்த எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு லாஸ்ட்டில் போய் அந்த ஸ்பேஸ் பட்டனை ஒரு தடவை அமுக்குனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடும். இப்போ டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக எப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டாச்சா. இதுக்கு அடுத்து இதில் முக்கியமானது இமேஜ். அந்த இமேஜ் நம்ம ஒரு சைஸில் வந்து கரெக்டாக ரெடி பண்ணணும். அது என்ன சைஸ்னா அதையுமே நான் உங்களுக்கு டெமோவாகவே காட்டுறேன். இப்போ மேக்ஸிமம் நம்ம ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸோ எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி சைஸில் தான் இருக்கும். இந்த 9:16 சைஸில் தான் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி சைஸில் இமேஜாக ரெடி பண்ண போகிறோம். அதவே அப்படியே திருப்புற மாதிரியே இந்த 16:9 அந்த இதில் நம்ம இதை வந்து இந்த இமேஜை ரெடி பண்ண போகிறோம். இதை எப்படி ரெடி பண்ணுறேன்னா ஜஸ்ட் அதுவும் ஒரே கிளிக்கில் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த இமேஜ் தானே எடிட் பண்ண போகிறோம். இதை என்ன பண்ணுறேன்னா இந்த கீழே இருக்க ஷேர்ன்ற கொடுத்துட்டு நம்ம எப்போ எடிட் பண்ண யூஸ் பண்ணுறோம் இந்த ஹைபிக் ஆப்பு. இந்த ஆப்பை பற்றி நான் ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஹைபிக் ஆப்புக்குள்ளே அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லோட் ஆயிடும். இந்த ஆப்பில் உங்களுக்கு VPN யூஸ் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை, உங்களோட இன்டர்நெட்டை வச்சு நீங்கள் இந்த இதில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க அந்த அட்ஜஸ்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இல்லை இந்த ஃபஸ்ட்டு இருக்க கிராப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு
பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்துல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏஐ எக்ஸ்பேண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃபுல்லாக லாஸ்ட்டு கொண்டு வந்துருங்க. லாஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இந்த ஜென்ரேட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கும் நான் முன்ன சொன்ன மாதிரியே உங்களுக்கு VPN எதுவுமே தேவையில்லை. இந்த ஆப்பில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. உங்களோட ஃபோட்டோவை ஹெச்டியாக மாற்றலாம், பிளர்ராக இருக்கிறதெல்லாம் ஹெச்டியாக மாற்றலாம், நம்ம லைட் ரூமில் கலர் கரெக்ஷன் பண்ணுறது எல்லாத்தையுமே இதுலேயும் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ வேண்டாம், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியாகி வந்துருச்சா, ரெடியாக வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க அப்ளை அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம கிராப் பண்ணணும். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 3 இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா 16:9 அந்த சைஸில் இந்த மாதிரி வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கிராப் ஆயிரும். இப்போ இந்த கீழே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான ஃபாண்ட் டெக்ஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வச்சு எப்படி வீடியோவாக மேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ இமேஜ் ரெடி ஆனதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க, கரெக்டாக 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த மீடியா அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வர போய் இழுத்துக்குங்க. இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணணும். அதுக்கு அந்த கீழே இருக்க எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லெட்டரை டைப் பண்ணாலே போதும், இந்த மாதிரி டைல்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க எஃபெக்ட் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இந்த டைல்ஸ்ன்ற எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த கீழே இருக்க ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற கொடுத்துட்டு இந்த மிரரை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ தான் இந்த 3D ஆப்ஷனே ஆன் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு சில இடத்துல நம்மளோட ஃபேஸ் வந்து மறையும். இப்போ இந்த டெக்ஸ்ட் வர இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸே தெரியல பார்த்தீங்களா, அதை என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வாங்க. அப்போ தான் இந்த லிரிக்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக தெரியும். எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வந்து வச்சிங்கன்னா இந்த பிளர் எஃபெக்ட், அதுக்கடுத்து இந்த டெக்ஸ்ட் எல்லாமே தெரியுதா. இந்த டெக்ஸ்ட் வர இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜ் டச் பண்ணி நம்மளோட இமேஜை ஃபேஸ் தெரிகிற மாதிரி மட்டும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இந்த மூணாவது வச்சு நீங்கள் இதோட சைஸை வேண்டாம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. ஃபேஸ் மட்டும் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணால் அடுத்து இந்த சைடு வரப்போ அந்த சைடும் கரெக்டாக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டு சைடுமே கரெக்டாக தெரியுது. ஸோ இதுக்கு அடுத்து இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் மறையிற இடத்துல மட்டும் அதை இந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டச் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த இதை டச் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அலாமரன்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமா வேணாமான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.